இந்து சமுத்திரத்துல ஒரு முத்து எங்கட இந்த இலங்கை தீவு. இந்த இலங்கை தீவிட ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு பூமியிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் மறைஞ்சு காணப்படுது. அந்த மாதிரி நாங்கள் இப்போ பலங்கொட வேண்டிய ஊரிட சிறப்பம்சங்களை ஒவ்வொன்றை பார்த்துக்க போகிறோம். பலங்கொடையிட முக்கியமான சிறப்புல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம்தான் இரத்தினக்கல். அந்த இரத்தினக்கல் மைனிங் பண்ணி இடம். அந்த இரத்தினக்கல் எந்த இடத்துல இருந்து எடுக்கியோ அந்த இடத்துல ஒரு பகுதி ஒரு இடத்த நாங்கள் மேலோட்டமாக பார்க்க வந்துருச்சு. இதில் முழுமையான பதிவுகள், முழுமையான எபிசோட், இது எப்படி எடுக்கிய, இது எப்படி எந்த இடத்துல எடுக்கிய, எந்த மாதிரி முறையில் இதை செலவு செய்த அப்படின்ற விஷயங்கள் அத்தனையுமே நாங்கள் ஒரு ஃபுல் எபிசோடில் இன்னும் எதிர்காலங்களில் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்காக இருந்துச்சு. இது இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் மாதிரி இருச்சும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த பத்தல்ல இருச்சு விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருச்சு அந்த இது பெரிய கற்களை பெருசாக வர கற்களை அப்படியே வேற வாக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. அதை செஞ்சுட்டு அப்படியே அதே குழியில் ஒரு குழி ஒன்று தோண்டி அதுக்குள்ளே தண்ணியை நிரப்பி அந்த இடத்துல தான் கழுகி அதில் இருச்சிய இரத்தின கற்களை வேறவாக எடுக்க. இது ஒரு பெரிய ஒரு கலை. இது எளிதாக இந்த கலையை படிச்சு கொள்ளதுக்கு இயலாம். இதுக்கு பல வருஷங்கள் கடந்து பல அனுபவங்கள் பல கட்டைகள் திண்டு தான் இந்த கலையை படிச்சு கொள்ளதுக்கு வேண்டியதாக இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் குழி ஒன்றை தோண்டி அதில் இருந்து மண்களை எடுத்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பிறகு அந்த மண்ணில் இருந்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து கழுகிய மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை செய்கிறேன். இதில் ஃபுல் எபிசோட் இதை எப்படியும் மைண்ட் பண்ணி இது எப்படி எத்தனை வேலையாட்களும் தேவைப்படுது, எந்தெந்த மாதிரி ப்ரொசீஜரில் வேலை நடக்க வேண்டியதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பெரிய வீடியோ பதிவில் பார்ப்போம். என்னென்னா நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருச்சு பலங்கொட பிரதேசத்தில் அடையாளத்தை தேடி வேண்டிய எங்களுடைய இந்த பயணம் ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நாங்கள் பார்த்துக்கணும் வர்றது. இப்போ நாங்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல குழியை தோண்டின மண்ணெல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு இதிலிருந்து ஒவ்வொரு தட்டாக எடுத்து தான் அந்த இடத்துல கொண்டு போய்த்து கழுகி அதை செலவை செஞ்சு அதில் இருச்சு இரத்தின கற்களை புறக்கி எடுக்கியது. அதோட நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தோம்னா இந்த இடத்துல தான் ஆரம்பம். இந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்துல குழி ஒன்று தோண்டி இதில் இருந்து தான் மண் அப்படியே வெளியில் எடுக்க. முதலாவது ப்ரொசீஜர் இந்த இடத்துல குழியை தோண்டி இந்த இடத்துல இருந்து எடுத்து இதிலிருந்து அங்கே கொண்டு போய் வச்சு இரண்டாம் கட்டமாக அங்கிருந்து அது அப்படி இந்த சைடு மட்டும் இப்போ இந்த இடத்துல இரண்டாம் கட்டமாக இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருட்டு மூன்றாம் கட்டமாக இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இங்கே செலவை செய்த இறுதியாக செலவை செஞ்சதில் இருந்து வேறெடுத்து தெளிவு செஞ்சு தெரிவாக்கி எடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து இரத்தின கற்களை வெளியில் எடுத்து அதுக்கடுத்த பட்டை தீட்டியது அந்தந்த விஷயங்கள் எல்லாம் போகிறேன். இது தொடர்ச்சியான இது ஒரு 2 வீடியோவில் தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு கலை. இது ஒரு பெரிய ஒரு கல்வி, பெரிய ஒரு அறிவு, பெரிய ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருச்சு. ஒரு கலை உண்டு. தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடியுமான வரையில் நாங்கள் இந்த விஷயங்களை உங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி செய்தேன். எங்களோட அடையாளத்தை தேடி வேண்டிய இந்த பயணத்தின் ஊடாக அங்கிருந்து எடுத்த மண்ணை இப்போ இந்த தட்டு கொண்டு வந்துட்டு இந்த வட்டியில் கொண்டாந்து போட்டுட்டு அந்த மண்ணெல்லாம் போட்டு அப்படி அரைச்சி அவங்க அனுபவசாலி வேண்டியதால் அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருந்துச்சு, அது எப்படி மாணிக்கம் இருச்சுமா, மாணிக்கம் எப்படி அது மாணிக்கத்தை வேறடிக்க வேண்டிய விஷயங்கள் அவங்கள விளங்கின விஷயத்துலையும் இப்போ இந்த எங்களுக்கு நாங்கள் பார்க்கிற நேரம் ஒரு சேர்த்து கலவை வந்து கலங்கி கொண்டு இருக்க மாதிரி எங்களுக்கு விளங்கிய. ஆனால் அவங்களுக்கு அவங்களோட அனுபவத்துக்கு அவங்களோட அறிவுக்கு அது விளங்கி அதில் என்ன இருச்சுன்னு சொல்லி இப்போ அந்த சைடில் இருந்துச்சு அது பெரிய கல்லை ஓரமாக்கிட்டு இப்போ கழுகத்துக்கு ஸ்டார்ட் ஆக்கி அப்படி தொடர்ந்து பாருங்க. இப்போ அந்த கல்லுலேருந்து என்ன நடக்குன்னு சொல்லி அவங்க இதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி இப்போ அவர் இந்த இடத்துக்கு கொண்டாந்து அந்த கல் அப்படி தெருவாக்கிய நேரம் இப்போ நானே கேட்டு தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். இப்போ அவன் பாக்கியதால் அவங்களுக்கு அந்த பார்வையில் அதில் கல் இருச்சா இல்லையான்னு சொல்லி விளங்கி இப்போ இந்த இடத்துல போடியதால் இந்த எங்களுக்கே யோசனை ஒரு மாணிக்கல் வீசுன்னு போய்த்துருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படின்னு இல்லை. இப்போ அவங்க எடுக்கியதால் இப்போ நான் கேட்ட உடனே சொன்ன என்னென்னா இப்போ அதை செலவை செஞ்சு அதை கழுகி எடுக்கிய நேரம் மாணிக்கம் சும்மா சாதாரண இந்த கல்லை விட இப்போ இந்த இடத்துல இந்த கற்களை விட மாணிக்கம் பாரம் கூடின அப்படின்ற காரணத்தால் இந்த கல்லெல்லாம் மேலால் ஒதுங்கி நிச்சு மாணிக்கம் அப்படியே படிஞ்சு அந்த தட்டில் நிச்சு. அப்போ அந்த இடத்துல தான் அது மாணிக்கமா இல்லையான்னு சொல்லி இது இந்த ப்ரொசீஜர் இந்த இடத்துல முடிஞ்சதோட அதை அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற அந்த இடத்துல கொண்டு போயிட்டு தான் அதில் மாணிக்கம் இருச்சான்னு சொல்லி அதை அப்படியே செலக்ட் பண்ணி எடுக்கும். இப்போ ஒவ்வொரு புடிக்கும் இப்போ இந்த இடத்துல இருந்து புடி போடியே அப்போ இந்த இடத்துல புடியை போட்டு அதை அப்படியே ஃபுல்லாக செலவு செய்யுது. மொத்தமாக இது எத்தனை தாச்சி போடியாச்சு? ஒரு 21 போட்டுட்டு தான் அதை தெருவாக்கி 21 தாச்சி மண்ணை கொண்டு வந்து இதில் போட்டு கழுகி 21 போட்டு கழுகிட்டு அதில் இருந்து மேலால் வர பெரிய ஆட்கள் அதாவது பாரம் இல்லாத அந்த கல்லெல்லாம் அவங்களை ஓரமாக்கிட்டு
பாரம் கூட்டினதை தட்டோடு அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சு அதை ஃபுல்லாக அதிலிருந்து தான் மாணிக்கம் இருச்சா இல்லையான்னு சொல்லியதை தெருவாக்கிய இது இது ஒரு லேசிப்பட்ட விளையாட்டல்ல. இதுக்கான சரியான ஒரு சாதாரணமாக இப்போ இவங்க இந்த இடத்துல செய்கிற வேலை ஒரு யூனிவர்சிட்டியில் வைத்து பல ஆண்டுகள் படித்து செய்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கலை இது. இதில் நம்ம எளிதில் செஞ்சு கொள்ளதுக்கு முடியாது. இது கிட்டத்தட்ட 1000-1500 வருஷங்களுக்கு முன்னுக்கு இருந்து இலங்கையில் செஞ்சு வர ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். ஏன்னா இலங்கையிட ஏற்றுமதி பொருட்களில் வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த நாடு இலங்கை. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பொருட்கள் போகிறது. ஏலம், கருவா, தென்னை, கராம்பு இந்த மாதிரியான விஷயங்களோட இரத்தினக்கல்லுக்கு பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. இதுக்கான வரலாறுகள் தொடர்ந்து நாங்கள் இவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஊரை சேர்ந்து அந்தந்த இடத்துல விஷயங்களை கற்றுக்கொள்ளுது எங்களுக்கு ஏதும். பங்கு அவ்வளோ நேரம் அரிச்சு தண்ணியில் அரிச்சு எடுத்ததை கொண்டாந்து இப்போ வச்சிருச்சு. இப்போ இந்த ஃபெஸ்ட்டுக்கு இருந்து மேலால் இருந்த கல் அது இதெல்லாம் ஓரமாக்கிட்டு இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருச்சு. இப்போ இதில் இருச்சு அதை தான் தேர்ந்தெடுக்கி. அப்போ இதில் ஒன்று அள்ளி எடுக்க ஜலைக்கு இதில் மாணிக்கல் இருந்துட்டா அப்படியே அதை எடுத்து வேற வாக்கி எடுக்கி. செய்யறதுக்கு ஒரு நுணுக்கம், அதுக்கான ஒரு படிமுறை, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. உண்மையிலே இதில் எங்களுக்கு இந்த துறையில் மட்டுமே நாங்கள் இந்த விஷயங்களை கண்டறிஞ்சு தேடி போகிறோம்னு சொல்லிச்சோன்னா அதுக்கே பல நாட்கள் பயணித்தோம். இந்த அவ்வளோ ஒரு பெரிய ஒரு லைன் இது. இதை இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து எடுத்து இதுக்கு பிறகுதான் பட்டை தீட்டியது, அது அதுக்கேற்ற மாதிரி அறுத்து அடிக்கியது, அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிய பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி. ஒரு புள்ளையோட பெத்தடிக்கிய மாதிரி தான் ஒரு குழியோட தோண்டி அதிலிருந்து ஒரு கல் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட வேலை செய்யணும். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. தொடர்ச்சியாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு வேண்டிய மாதிரி இருந்துச்சு. இது எப்படி எனக்கு கிடைச்சியது, இது எந்த மண்ணுக்கு போகிறோம் கிடைச்சியது, எந்த மாதிரி மண் இருந்தாலும் அது கிடைச்சி, அதுக்குன்னு சொல்லி நிறைய படிமுறைகள் இருக்குது. அதை ஒன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் பார்ப்போம். இது போன்ற இன்னும் சிறந்த வீடியோ பதிவுகளோட சந்திச்சங்காட்டும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பற்றி சொல்லி நான் உங்கள் அன்பிக்கினிய ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.